பெரியாரை விமர்சிக்கும் முன் என தீக்க ஆசாமிகள் ஒரு எச்சரிக்கை விடுக்கிறார்கள். அது என்னவென்று பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. பெரியாரை விமர்சிக்கும் முன் என்கிற தலைப்பில் கிவீரமணி ஆசிரியராக உண்மை இதழில் அக்டோபர் 16 முதல் 30 இதழ் 2022 வில்வம் என்கிற நபர் கூறியது. எனது சொந்த வாழ்க்கையை விட மதமும் சாதியும் தான் எனக்கு முக்கியம் என்று சொல்பவராக நீங்கள் இருந்தால் பெரியாரை விமர்சனம் செய்யலாம். அது உங்கள் உரிமை. அதே நேரம் பெரியார் நூல்களை ஒருமுறை படித்துவிட்டு பிறகு அவரை நீங்கள் விமர்சனம் செய்யலாம். அதுதான் அர்த்தமுள்ளதாய் இருக்கும். நாணயமான செயலாயும் அமையும். என்கிறார். சொந்த அறிவு வேண்டாம். ஈவே ராமசாமி அறிவு தான் வேண்டும் என்று சொந்த அறிவில் சிந்திக்க அடம் பிடிக்கிற தற்குறிகள் தான் நமக்கு ஈவே ராமசாமியை விமர்சிக்க பாடமெடுக்கிறது. ஈரோட்டு கண்ணாடிக்காரர்களின் நினைப்பெல்லாம் சாதி மதத்தின் மீது பற்று வைத்திருப்பவன் தான் ஈவே ராமசாமியை விமர்சிப்பதாக நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். மேலும் ஈவே ராமசாமியை படிக்காமல் விமர்சிப்பதாக வேறு உளறுகிறார்கள். ஈவே ராமசாமியின் முட்டாள்தனமான முரண்பாடுகளை விமர்சிக்கிறவன் சாதி மதத்தை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்க வேண்டும் என்கிற அவசியமில்லை. ஈவே ராமசாமியின் யோக்கியதையை முழுமையாக வாசித்தறிந்தவன் முதலில் செய்யக்கூடிய வேலையாக ஈவே ராமசாமியின் முட்டாள்தனமான முரண்பாடுகளை விமர்சிப்பதாக தான் இருக்கும். பெரியாரை விமர்சிக்கும் முன் என இழுக்கிறார்களே. இவர்கள் ஈவே ராமசாமி மீது வைக்கிற விமர்சனத்திற்கு என்றாவது நேர்மையாக பதிலளித்திருக்கிறார்களா? ம. வெங்கடேசன் எழுதிய ஈவே ராமசாமி நாயக்கரின் மறுபக்கம் நூலுக்கு விடுதலையின் எதிர்வினையை வாசித்தோமேயானால் ஒரு எதிர்வினையை உருப்படியாக கூட வைக்க தெரியாத பேர்வழிகள் என்பது விளங்கும். நான் தமிழனென சொல்லிக் கொள்ள ஒப்புகிறேன் என்கிற தலைப்பில் ஜூன் 27 2009 நாள் விடுதலையில் வந்தது. ஈவே ராமசாமி நாயக்கரை பற்றிய பல புத்தகங்களை படித்தேன். பெரியார் சுயமரியாதை பிரசார நிறுவனம் வெளியிட்டுள்ள கிட்டத்தட்ட 90% புத்தகங்களை படித்தேன். என்று பெருமையடித்துக் கொள்கிற வெங்கடேசன் அல்லது இவரை தூண்டிவிட்ட பார்ப்பனர்கள் முதலில் நமது கேள்விக்கு பதில் சொல்லட்டும். பெரியார் சுயமரியாதை பிரசார நிறுவனம் வெளியிட்டுள்ள எந்த நூலில் ஈவே ராமசாமி என்று உள்ளது? முதலில் அதை பட்டியலிடுங்கள். 90 விழுக்காடு நூலை படித்த லட்சணம் இதிலிருந்தே தெளிவாக தெரிகிறதே. முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பதாக ஆகிவிட்டது உங்கள் நிலை. இது தான் தீக்க பேர்வழிகள் ஈவே ராமசாமி மீதான விமர்சனங்களுக்கு ஆற்றுகிற எதிர்வினை. காந்தியடிகளை மகாத்மா காந்தியடிகள் என தான் அவர் குறித்த நூல்களில் எல்லாம் குறிப்பிடப்பட்டுள்ளது. தீக்கவினர் காந்தியார் என தான் குறிப்பிடுவார்கள். அதற்காக முதல் கோணல் முற்றிலும் கோணல் என கூறி காந்தியை பற்றி அபாண்டமாக எழுதியிருந்தால் பதில் சொல்லாமல் இருப்பார்களா காந்தியவாதிகள்? ஈவே ராமசாமியின் முட்டாள்தனமான முரண்பாடுகளை பற்றி பேசினால் அதற்கு பதிலளிக்கிற திராணி வர வேண்டும். அதை விடுத்து பெரியாரை விமர்சிக்கும் முன் என்றெல்லாம் இழுக்கக்கூடாது. நாம் ஈவே ராமசாமியின் முட்டாள்தனமொன்றை தருகிறோம். எந்த தீக்கவினராலாவது இதற்கு பதில் தர முடியுமா என பார்ப்போம். மதம் விளைத்த கேடுகள் என்கிற தலைப்பில் ஈவே ராமசாமி கூறியது. படிப்பினால் நாணயம் ஒழுக்கம் வளர்கிறது என யாராவது கருத முடியுமா? படித்து பட்டம் பெற்றவரில் 100க்கு 2 பேராவது நாணயஸ்தர்களாக இருக்கிறார்களா? அரசன் நாணயமாக இருந்தால் மந்திரி நாணயமாக இருப்பான். மந்திரி நாணயமாக இருந்தால் அவர் இலாகாவில் வேலை பார்க்கும் சிப்பந்திகள் நாணயமாக இருப்பார்கள். ஆகவே சிப்பந்தியின் நாணயக் குறைவுக்கு அவனல்ல காரணம் அவனது எஜமானர்களே காரணம் என்பது பெறப்படுகிறதா இல்லையா? விடுதலை பிப்ரவரி 22 1948.
மேற்கண்டவாறு யோக்கியனைப் போல் பேசிய ஈவே ராமசாமி தான் கீழ்க்கண்டவாறும் கூறினார். இந்த மந்திரி லஞ்சம் வாங்கினான். அந்த மந்திரி குடித்தான். அவன் பொம்பளையோடு போனான் என்பதெல்லாம் சாதாரணமானது. ஜனநாயகத்தில் லஞ்சம் என்பது சாதாரணம். இதுவரை இலஞ்சம் வாங்காமல் இருந்தவன் எவன். இது ஜனநாயகத்தில் சாதாரணமாக நடக்கக்கூடியதே யாகும். இதை ஒரு பெரிய குற்றமாகவோ குறையாகவோ கருத வேண்டிய அவசியமில்லை. ஈவே ராமசாமி திருவல்லிக்கேணி பேச்சு மே 1 1969. லஞ்சம் வாங்குவது ஜனநாயகத்தில் சாதாரணமானதாம். இதுவரை லஞ்சம் வாங்காதவன் எவனாம். ஒரு அயோக்கியதனம் சாதாரணமாக இருக்கிறது என்பதற்காக அதை யார் செய்தாலும் தவறில்லை என்றாகுமா. என்ன ஒரு அறிவாளித்தனம். மாங்கா மடையன் தான் இவ்வாறு பேசுவான். மாங்கா மடையன் என்றால் என்ன என்பதற்கான அர்த்தத்தை ஒரு ஈ.வே. ராவாதியே கூறியது. மாங்கா மடையன் என்ற சொற்றொடருக்கு ஈ.வே. ராவாதி நன்னன் மக்கள் தொலைக்காட்சியில் தந்த விளக்கம். மாங்காயை மா என்றும் அழைப்போம் அல்லவா. அதனால் மாங்காய் மடையன் என்றால் மாமடையன். அதாவது பெரிய மடையன் என்று பொருள் என்றார். சரியாக தான் ஈவே ராமசாமியை பற்றி ஈவே ராவாதி நன்னன் கூறியுள்ளார். மேலும் ஈவே ராமசாமி அரசனின் யோக்கியதை எப்படி இருக்க வேண்டும் என சொன்னது கூட சாணக்கியர் கூறியதிலிருந்து தான். ஒரு நிர்வாகத்தை நடத்தும் நான் ஒழுக்கமாக இருந்தால் தான் என்னோடு இருப்பவர்கள் என்னை மதிப்பார்கள். என் மீது மரியாதை இல்லாதவர்களை வைத்துக்கொண்டு எந்த வேலையும் செய்ய முடியாது. அவர் இந்த நேரத்தில் குடித்துவிட்டு படுத்திருப்பார் என்று என் வேலைக்காரன் நினைத்தால் அவனும் நான் செய்வதை தான் செய்வான். ஒவ்வொரு பணியாளனும் வெளிப்பார்வைக்கு வேலை செய்வது போல பாவனை செய்வானே தவிர உண்மையாக உழைக்க மாட்டான். நாட்டையே நிர்வாகம் செய்பவன் பல தவறுகளை அந்தரங்கமாகவும் வெளிப்படையாகவும் செய்தால் அவனுக்கு கீழ் இருக்கும் அலுவலர்கள் தலைக்கு தலை திருட ஆரம்பித்து விடுவார்கள். சாணக்கியரும் ஈவே ராமசாமியும் ஒன்று போல் கூறி இருந்தாலும். ஈவே ராமசாமியைப் போல் சாணக்கியர் ஒரு பக்கம் ஒழுக்கத்தை பற்றி பாடமெடுத்து. மறுபக்கம் ஒழுக்கங்கெட்ட செயலை தூக்கி நிறுத்தவில்லை. இது தான் ஈவே ராமசாமிக்கும் சாணக்கியருக்குமுள்ள வித்தியாசம். இத்தகைய கேவலமான ஈவே ராமசாமியின் புத்தியை விமர்சித்தால் ஈரோட்டு கண்ணாடிகளுக்கு கோபம் பொத்து கொண்டு வருகிறது. உங்கள் தலைவர் உருப்படியான ஓரிவு கொண்டவராக இருந்தால் யார் விமர்சிக்கப் போகிறார்கள். மனிதனுக்கு அறிவிருக்கலாம். ஆனால் சிந்திக்கிற சிந்தனை ஒற்றையாக இருக்க வேண்டும். ஆனால் ஈவே ராமசாமியின் சிந்தனை அவ்விதமில்லையே. இப்போது ஈவே ராமசாமி கேட்ட மாதிரியே நாமும் கேட்கலாமே. ஈவே ராமசாமி போதித்த பகுத்தறிவினால் நாணயம் ஒழுக்கம் வளர்கிறது என யாராவது கருத முடியுமா. பகுத்தறிவால் ஒழுக்கம் வரும் என்றால் மேற்படி ஆசாமி ஈவே ராமசாமியிடமிருந்து அவ்வளவு கேவலமான அருள்வாக்கு வருமா. இந்த மந்திரி லஞ்சம் வாங்கினான். அந்த மந்திரி குடித்தான். அவன் பொம்பளையோடு போனான் என்பதெல்லாம் சாதாரணமாம். அப்புறமெதற்க ஈயா மானமும் அறிவும் மனிதனுக்கழகு என போலியாக பாடமெடுத்தீர் ஊரை ஏய்க்கவா. ஈவே ராமசாமியை படிக்காமல் கண்ணை மூடிக்கொண்டு சாதியை மதத்தை கட்டி பிடித்து கொண்டு இருப்பதால் வந்த விமர்சனமா இது. அல்லது அறிவு வேண்டும் ஒழுக்கம் வேண்டும் நாணயம் வேண்டும் என்று எண்ணியதால் வந்த விமர்சனமா. தீக்க அடிமைகள் தான் பதில் சொல்ல வேண்டும். ஒன்றை சொல்வதாக இருந்தால் உருப்படியாக சொல்ல வேண்டும். எதிரியாகவே இருந்தாலும் ஏற்கிற வலிமை கருத்துக்களை கொண்டிருக்க வேண்டும். ஆனால் ஈவே ராமசாமியின் கருத்துக்கள் அவ்விதமில்லையே. ஈரோட்டு கண்ணாடி ஆசாமிகளை விட ஈவே ராமசாமியை அதிகமாகவும் நன்றாகவும் படித்தவர்கள். ஈவே ராமசாமியை விமர்சிப்பவர்கள் தாம். விடுதலைக்கு 60 ஆண்டு காலம் ஆசிரியராக இருக்கிற கி. வீரமணி கூட நம்மளவு வாசித்திருக்க மாட்டார். வாசித்திருந்தால் நாம் கூறும் ஈவே ராமசாமியின் முட்டாள்தனமான முரண்பாடுகளை கண்ணுற்று. போங்கப்பா நீங்களும் உங்க இயக்கமும் என வெளியேறி இருக்க மாட்டாரா.
இன்னும் அங்கேயே குப்பை கொட்டுகிறார் என்றால் சரியாக வாசிக்கவில்லை என தானே அர்த்தம். தீக்க ஆசாமிகளுக்கு ஈ. ராமசாமியின் படுகேவலமான முரண்பாட்டிலிருந்து அவரை காப்பாற்ற வேண்டிய தேவையுள்ளது. அதனால் முட்டு கொடுத்து முட்டி தேய்வார்கள். ஆனால் நமக்கு அவ்வாறான நிர்பந்தங்கள் இல்லையே. யோக்கியனாக இருந்தால் யோக்கியன் என்போம். அயோக்கியனாக இருந்தால் அயோக்கியன் என்போம். பெரியாராக இருந்தால் பெரியார் என்போம். சிறியாராக இருந்தால் சிறியார் என்போம். அவ்வளவுதானே.